பிரைஸ் பி காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். ஆம், கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறவர். அவர் நம்மீது பாராட்டும் சிநேகம் அளவிடப்பட முடியாதது. அது உண்மையானது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மேலான சிநேகம் ஒன்றும் இருக்க முடியாது. அதை நிரூபித்த ஒருவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் அன்பிற்கு இதை காட்டிலும் மேலான ஒரு உதாரணம் தேவையில்லை. அவர் நம் மீது அன்பு செலுத்துகிறவர் மட்டுமல்ல, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவருமாயும் இருக்கின்றார். ஆகவே எத்தகைய சூழ்நிலைகளிலும் உலகத்தின் அன்பிற்காய் ஏங்கி நிற்பது போல் அல்லாமல் உன்னத அன்பை பெற்ற நாம் அதை உணர்ந்தவர்களாய் முன்னேறி கடந்து செல்வோம். நாம் அவரிடம் அன்பை பெறுகிறவர்களாக மாத்திரமல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களாகவும் நம் நேரங்களை செலவிடுவோம். மேலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என வேதம் கூறுகிறதே. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறும் நாம் ஒன்றுமற்றவர்கள் இல்லை என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. நமக்கு தேவையான அன்பும் உண்டு, நமக்கு தேவையான எல்லாம் இங்கு உண்டு. காரணம், இங்கே அவர் நம்மை சிநேகிக்கிறார் என்று கூறாமல் மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறார் என குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளது. ஆம், அவர் அன்பு செலுத்துகிறவர் மட்டுமல்ல, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நாமும் அவர் மீது அன்பு செலுத்துகிறோம் என கூறி நிறுத்திவிடாமல் அவருக்கு சித்தமானவைகளை யாவையும் செய்து அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துவோமாக. அதை காண்கின்ற தேவன் நிச்சயம் நம் மீது மகிழ்வார். நம்மை எல்லா விதங்களிலும் வாழ்ந்து சுகித்திருக்கவும் செய்வார். God bless you abundantly.